எத்தனை நாள் ஆச்சு இதுங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சு இப்போ போய் சாந்தி முகூர்த்தமா? ரொம்ப முக்கியம். மா, அத்தை நம்மள வெறுப்பேத்துறதுக்காக தான் இதெல்லாமே பண்றாங்க. விடுமா, அமைதியா இரு. என்னத்தடி அமைதியா இருக்கிறது? அமைதியா இருக்கிறதா அமைதியா? சொல்றத பாரு. உனக்கு குழந்தை பிறந்த உடனே 2 மாசத்துல அவளுக்கும் குழந்தை பிறந்துரும். இந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் அவ குழந்தைய தூக்கி வச்சு கொஞ்சுவாங்க. அது மட்டுமா? மூத்த பிள்ளைக்கு பிறந்த குழந்தையாச்சே, வரவங்க போறவங்க கிட்ட எல்லாம் காட்டி காட்டி பெருமை பேசிக்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நான் சும்மா இருக்கணுமா? மத்தவங்களுக்கு கூட விடுறி. உங்க அப்பாவை கவனிச்சியா? நீ தாயாக போறேங்கிற சந்தோஷத்தை விட வானதி தாயாகலையேங்கிற வருத்தம் தான் அவருக்கு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அப்படி என்னடி நான் தப்பா சொல்லிட்டேன்? உனக்கு அவ விபூதி வைக்க வந்தா, நான் நீ இன்னும் குழந்தை பெத்துக்கலையே, நீ அவளுக்கு விபூதி வைக்காதன்னு சும்மா வாயில சாதாரணமா சொன்ன. அது ஒரு பெரிய தப்பா? அதுக்கு உடனே போய் அழுத ஆர்ப்பாட்டம் பண்ணி அவ அத்தைக்கு போனை போட்டு அந்த அம்மா அங்க இருந்து உடனே என் மருமகளுக்கு சாந்தி முகூர்த்தம் பண்ணுங்கன்னு ஆர்டர் போட்டு நம்ம எல்லாம் இப்ப அடிமைங்க மாதிரி உட்காந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். விடுங்க ஆண்டி, நமக்கு கிடைக்க வேண்டியது கிடைச்சிருச்சு. மத்தவங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைச்சா என்ன, கிடைக்கலன்னா நமக்கு என்ன? அப்படிலாம் விட்டுற முடியாது அபி. சும்மாவா? இந்த அமுதாவை யாருன்னு நினைச்சிட்டு இருக்காங்க? இந்த குடும்பத்துக்கு ஒரு வாரிசுன்னா அது ஏன் பொண்ணு பெத்தெடுக்கிற புள்ளையாதான் இருக்கணும். இவங்களுக்கு சாந்தி முகூர்த்தமா? சாந்தி முகூர்த்தம்? அவ இந்த ஜென்மத்துல புள்ளையை பெத்துக்க கூடாது. அவ சந்தோஷமா இருந்துருவாளா? அவளுக்கு எப்படி சாந்தி முகூர்த்தம் நடக்குதுன்னு நானும் பாக்குறேன். ஆர்த்தியோட குழந்தைதான் இந்த வீட்டு வாரிசா? விட்டுருவேனா நானு? எல்லா விஷயமும் கேள்விப்பட்டுதான் நான் இங்க வந்தேன். புரியாத மாதிரி நானும் நடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆர்த்திக்கு எப்படி குழந்தை பிறக்க போகுதுன்னு நானும் பாக்குறேன். ஆர்த்தி, ஜீவா எனக்கு சொந்தம். இந்த வீட்டு வாரிச உனக்கு முன்னாடி நான் தாண்டி பெத்தெடுப்பேன். என்ன அப்படி யோசிக்கிற? ஆர்த்தியோட குழந்தைய பத்தி தான் ஆண்டி. எனக்கு தெரியும் அபி. நீ இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டல்ல, இனிமே நீ ஆர்த்திய நல்லபடியா பாத்துப்ப. முகத்துல சிரிப்ப பாரு. என்ன ரெடியா? என்ன ஆர்த்தி லேட் பண்ணிட்டு இருக்க? லேட் ஆகாது, ரெடி ஆயிடுவோம். வானதி சொன்னா அது டபுள் ஓகே தான். அழகுனா அது வானதி தான். அப்படியே இந்த பூல கலக்குற. எதுக்கு இவ இப்படி ஜால்ரா போடுறா? சும்மா. உனக்கு காஜெல்லாம் ஓகேவா? போதும். சரி, ஓகே, வா. சாந்தி முகூர்த்தமா? சாந்தி முகூர்த்தம்? நீ வா, நான் பாத்துக்கிறேன் உனக்கு எப்படி சாந்தி முகூர்த்தம் நடக்குதுன்னு. அம்மா, வானதி ரொம்ப அழகா இருக்க. ஆர்த்தி தாம்மா மேக்கப் போட்டு விட்டா. நான் வேணான்னு சொன்னா அவ கேட்கவே இல்லை. அது எப்படி அப்படியே விட்டுற முடியும்? என் மருமகளை என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு நல்ல அலங்காரம் பண்ணணும், அவ நல்லா அழகா இருக்கணும், இந்த புடவை தான் கட்டிக்கணும், இந்த பூதா வச்சுக்கணும், இப்படிதான் பால் எடுத்து கையில கொடுக்கணும், இந்த ஸ்வீட்டை தான் கொடுக்கணும்னு உன் மாமியாரு அடிக்கு ஒரு தடவை போன் பண்ணி சொல்லிக்கிட்டே இருக்காங்கல்ல. ராஜேஸ்வரி அம்மா ஆள் தான் அங்க இருக்காங்க, மனசு பூரா இங்கதான் இருக்கு. இருக்கும் இருக்கும், ஏன் இருக்காது? பாரு, நேரமாச்சுல, இரு அம்மா உனக்கு பாலை காய்ச்சி கொடுக்குறேன்.
எடுத்துட்டு போய் கொடு மாப்பிளைக்கு போ. இன்னும் கொஞ்சம் பால். ரொம்ப சுடுதம்மா. கொதிக்க பால் இருந்துச்சு. ஐயோ சமந்தி என்னாச்சு? பால் ஊத்திக்கிச்சு. கொதிக்கிற பால் கையில பட்டுடுச்சுங்க. தெரியாம பட்டுடுச்சு. சரி சரி ஒண்ணு இல்ல. எரியுதுங்க, வேண்டாம் தொடாதீங்க. சரி வா ஹாஸ்பிடல் போலாம் வா. ஐயா மாப்ள சாந்தி முகூர்த்தம் இருக்குங்களே. கையில இப்படி அடிபட்டுக்கு சாந்தி முகூர்த்தம் அது இதுன்னு பேசிட்டு வா போலாம் வா. ஆமா ஆமா அதான் முக்கியம். போங்க போங்க. பாத்து வலிக்குது. அம்மா வாடா 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 வா 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 வா. இங்க பாரு அம்மா உனக்காக தான் பாலை காய்ச்சிக்கிட்டு இருக்கேன். அது 2 லிட்டர் பாலை 1/2 லிட்டர் ஆகுற வரைக்கும் சுண்ட காய்ச்ச வேண்டியதா இருக்கா. அதான் கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. இரு இரு இப்ப தந்துடுறேன். சரிம்மா. கொதி கொதி நல்ல கொதி. அவ கை செவக்குற அளவுக்கு கொதி. வாடா சுண்ட காய்ச்சிருக்க வா. வானதி அப்பா இதோ வந்துட்டேன். அப்பா கூப்பிடுறாருமா, போயிட்டு வந்துடுறேன். அப்பா சொல்லுங்கப்பா. அத்தை உன்னை சாமி கும்பிட்டுட்டு ஆசீர்வாதம் வாங்க சொன்னாமா. வா. சரிப்பா. அப்பா எனக்கு சாமியா இருந்து நல்லது செய்யறது எல்லாமே அம்மாதான். அவங்கள மனசுல வேண்டிக்கிறேன்ப்பா. நீங்களும் என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா நல்லா நல்லா. எல்லாம் நல்லபடியா நடக்குமா. பால் எடுத்துட்டு நீ ஒரு ரூமுக்கு போமா. சரிப்பா. வானதி வந்துட்டியா? வா 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 பால் எடுத்துக்கோ வா. வா நல்ல சூடா இருக்கு ஊத்துறேன் வா. ஐயோ ஐயோ அம்மா அம்மா ஒண்ணு இல்ல. வானதி என்னமாச்சு? ஏன் கத்துனாங்க? பால்ல பள்ளி விழுந்துருச்சு. அப்படியே அம்மா மேல ஊத்திருச்சுன்னு நினைக்கிறேன். அம்மா ஒண்ணும் இல்ல. அவங்கள நான் பாத்துக்கிறேன், நீ ரூம் போமா. அவங்கள நான் பாத்துக்கிறேன், நீ போமா. இல்லப்பா அம்மாக்கு. ஏமா நான் பாத்துக்கிறேன்னு சொல்றல, நீ போமா. சரிப்பா. சமந்தி சமந்தி வாங்க சமந்தி, ஹாஸ்பிட்டல் போலாம் வாங்க. வாங்க வாங்க.
என்ன வேணாலும் சொல்லுமா, என்னால இதை ஏத்துக்கவே முடியாது. எப்படியாவது வானதியோட சாந்தி முகூர்த்தத்தை தடுத்து நிறுத்தி இருக்கணுமா? அதை விட்டுட்டு பால்ல பல்லி விழுந்துச்சு அது இதுன்னு கதை சொல்லிட்டு இருக்க. பேசுவடி, நீ இதுவும் பேசுவ, இதுக்கு மேலேயும் பேசுவ. என் கஷ்டம் உனக்கு எங்க புரிய போகுது? விடுடி. இருந்தாலும் அவங்களுக்கு கண்டிப்பா சாந்தி முகூர்த்தம்லாம் நடந்திருக்காது. ஆமா, அவளும் பால்ல பள்ளி விழுந்த பதட்டத்தோட தான் பம்மிக்கிட்டே போனா. அந்த பதட்டத்துல அவ எங்க நிம்மதியா சந்தோஷமா இருந்திருக்க முடியும் சொல்லு? எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு சாந்தி முகூர்த்தம்லாம் நடந்திருக்காது. மா, அங்க பாத்தியா எவ்ளோ சந்தோஷமா இருக்கா? அது நடக்காமையா இவ்ளோ சந்தோஷமா இருக்கா? ஏய், நீ எதுக்கடி அந்த சந்தோஷம் நினைச்சுக்கிற? அவ பால்ல பள்ளி விழுந்ததுல இருந்து வெளியே வரதுக்காக குளிச்சிட்டு சந்தோஷமா இருக்கிற மாதிரி வந்திருக்காடி. வானதி, சொல்லுங்க. அத்தை லைன்ல இருக்காமா? உன்கிட்ட ஏதோ பேசணும்னா இந்த பேசு. ஹலோ அம்மா. ஆமாம்மா. அம்மா, எனக்கு கூச்சமா இருக்கு. அம்மா, அது வந்து அம்மா போங்கம்மா. அம்மா, 10 மாசத்துல பேரனும் பேத்தியா வேணுமா? நீங்க ஆசீர்வாதம் பண்ணா எல்லாம் நடக்கும்மா. அம்மா இன்னொரு மாதிரியா பேசினதும் அப்பா மாமா கிட்டெல்லாம் பேசி எங்க சாந்தி முகூர்த்தத்தை நல்லபடியா நடத்தி வச்சிங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. அம்மா, நீங்க எப்போ வீட்டுக்கு வருவீங்க? உங்களை பார்க்கணும். அம்மா, ஹனிமூனுக்கு வெளிநாட்டுக்கு போகணுமா? சரிம்மா, நீங்க வீட்டுக்கு வாங்க. மத்ததுல நம்ம அப்புறமா பேசிக்கலாம். மா, வெளிநாடெல்லாம் வேண்டாம்மா. ஆர்த்தி, மாப்ள, என்னங்க அப்படி யோசிச்சுட்டு இருக்கீங்க? மா, மக பிறந்தா என்ன பேர் வைக்கலாம், மகன் பிறந்தா என்ன பேர் வைக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்காரு. அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். அம்மா வரட்டும். ஆர்த்தி, மாப்பிள்ள சொல்றதும் சரிதான். நீ சும்மா அவரை தொந்தரவு பண்ணாத. அவர் ஏதோ யோசனையில் இருக்கார்ல. ஏன் மாப்பிள்ள, ஏதாவது முக்கியமான விஷயங்களா? எனக்கு ஒரு டெண்டர் அனுப்பணும். போன தடவை அம்மாவோட ஹெல்ப்பால அண்ணி எப்படியோ ஜெயிச்சிட்டாங்க. இந்த தடவை கண்டிப்பா நம்ம ஜெயிக்கணும். ஜெயிச்சே ஆகணும். அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். என்னங்க, இன்னைக்கு டெண்டர் விஷயத்தை ஃபைனல் பண்ணுங்க. எனக்கு சில ஐடியாலாம் இருக்கு. அதெல்லாம் வானதி, என் மைண்டுக்குள்ள நான் அந்த டெண்டரை ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். ஒரு half an hour லேப்டாப் முன்னாடி உட்காந்தா வேலை முடிச்சிடும். சரி, இந்த டெண்டர் ஓகே ஆனா நீ எனக்கு என்ன ட்ரீட் தருவ?
எனக்கு முதல்ல டெண்டர் ஓகே ஆகட்டும், அப்புறம் பார்க்கலாம். சரி போலாம். மாப்பிள்ள கேட்டிங்களா? டெண்டர் அவங்களுக்கு தான் கிடைக்குமா? உங்க அண்ணன் எவ்வளவு நம்பிக்கையோட பேசுறாரு. அதெல்லாம் அவங்களுக்கு கிடைக்கூடாது மாப்பிள்ள, உங்களுக்கு தான் கிடைக்கணும். நீங்க தாங்க ஜெயிக்கணும். என்ன ஆனாலும் விட்டுக்கூடாது மாப்பிள்ள. அப்பா அப்பா உட்காருங்கப்பா, காஃபி எடுத்துட்டு வரேன். மாமா யாருக்குமா? உங்களுக்கு தான் மாமா. ஓ அப்படியா? ம், இந்தாங்க மாமா. தேங்க்யூ. அக்கா உனக்கு காஃபி? சுகர் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கணும் மேடத்துக்கு. கொழுப்பு பத்தியாமா? காஃபில சுகர் ஜாஸ்தியா போடணுமா? சரி விடுடி, போட்டு விடு. எப்படியோ அந்த காஃபியை குடிக்க போறது இல்ல, அப்புறம் என்ன? எப்படி? சூப்பர்மா. அத்தை, நாங்க என்ன டென்ஷன்ல இருக்கேன், நீங்க பாட்டு சிரிச்சு பேசிட்டு இருக்கீங்க. ஐயோ மாப்பிள்ள, நீங்க கவலையே படாதீங்க. இனிமே உங்களுக்கு டென்ஷனே வேணாங்க. கண்டிப்பா நீங்க தான் ஜெயிக்க போறீங்க. நமக்கும் வானத்திக்கும் தானே காம்படிஷன். வானத்தி டெண்டருக்கு என்ன கோட் பண்றாலோ அத நான் கண்டுபிடிச்சு சொல்றேன். நீங்க அதுக்கு குறைஞ்ச அமௌண்ட்டை டெண்டர் அனுப்புங்க. கண்டிப்பா நமக்கு தான் டெண்டர் கிடைக்கும். அது சரி, ஆனா எப்படி அவங்க டெண்டர் அமௌண்ட் நமக்கு தெரியும்? வெயிட் அண்ட் see.